முதல்ல நாங்களாம் அந்த கட்சியை பற்றி பேசுவதும் இல்லை, சீண்டுவதும் இல்லை. அது ஒரு ஆனால் உங்களுடைய கட்சி சம்மந்தப்பட்டிருக்கிறது இல்லை. அதான் சொல்கிறேன், நாங்கள் சீண்டுவதே கிடையாது. எங்களை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பணங்களை வாங்கி கொண்டு, பெண் நிறுவனத்திடம் பணத்தை பெற்றுக்கொண்டு, இந்த சாக்கடைப்பையை போன்றவங்கெல்லாம் ஒரு பெண் நிறுவனத்திலிருந்து சாட்டை நிறுவனம் பணம் வாங்குறாரு. தொடர்ந்து இங்கே மட்டும் பணம் வாங்கலை. ஈழத்தமிழர்கள் இலவு வீட்டிலேயே பணம் வாங்கிய கும்பல்கள். நான் கேட்குறேன், இந்த சாக்கடைப்பைய இயக்கத்தை கொச்சி இப்போ இவனுக்கு ஏதாவது தமிழ் தேசியத்துக்கும் தொடர்பு உண்டா? தமிழ் தேசிய சிந்தனை யார் செருப்பை கட்டிட்டு அடிக்கணும்? நாங்கள் சாக்கடைகளுக்கு பதில் சொல்லுவதே கிடையாது. நீங்க பதில் சொல்றது இல்லை சார். ஆனால் உங்க கட்சிக்காரங்க அங்கே போய் நின்று பிரச்சனையில் ஈடுபட்டு இருந்திருக்காங்கல்ல. எங்க கட்சிக்காரங்க பிரச்சனை பண்ணல. முதல்ல எங்கள் தலைவரை அவமானகரமாக, மிக மோசமாக திமுகவிடம் பணம் வாங்கி, மோசமாகலாம் பேசல. அதாவது 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்கிறாங்க. இவர் வந்து வரி புலி இல்ல, வரி வெண்ணப்பயலுக்கு போய் சொல்லுங்க. பல கோடி கொள்ளையடிச்ச அமைச்சர்களை பத்தி பேசுறான்னு சொல்லுங்க. கனிம வளத்தை சுரண்டி கொடுக்கிற அமைச்சர்களை பத்தி பேச சொல்லுங்க. ஆக தொடர்ந்து தமிழீழ தாயகத்தையும் தமிழீழத்தையும் தமிழீழ மக்களையும் காட்டி கொடுத்த கயவர்கள் இன்றைக்கு மேடையில் முழங்குகிறார்கள். எங்கள் தலைவர் விஜய் பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? மாடுகளுக்கு மாநாடு நடத்தியவர்கள், மரங்களுக்கு மாநாடு நடத்தியவர்கள். மாநாடு மரமும் மாடும் தான் போடுதா ஓட்டு? சொல்லுங்க, உங்கள் அரசியல் எதை நோக்கி பயணிக்கிறது? மனநலம் குன்றியவர்களுக்கு மாநாடு நடத்துங்க, அது பாதிக்கப்பட்டது. சாதியை ஒழிப்போம் மாநாடு நடத்திய வரலாறு உண்டா? ஏன் நடத்தல? அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு திட்டம் இருந்து கொண்டே இருப்பதால் வாய்களையே பேசுவார்கள். கேட்டால் தமிழ் தேசியம் அமைப்போம் என்பார்கள். எல்லாம் துட்டு, எல்லாம் காசு. தேர்தலுக்கு அறுவடை செய்கிற கட்சி நாம் தமிழர். நான் கேட்குறேன், இது என்ன நாம் தமிழருக்கு என்ன குத்தகைக்கு எழுதப்பட்டு கொடுத்துருக்கிறதா தேசிய தலைவரை? நீங்கள் ஒரு மாநகராட்சி கவுன்சிலராக பாருங்க, இல்லை நகராட்சி கவுன்சிலராக பாருங்க, அங்கே போகிறதுக்கே உங்களுக்கு துப்பு இல்லை. அந்த தருதலைகளுக்கு சொல்லுவேன், தமிழக வெற்றி கழகத்தை சீண்டினால் விபரீதங்கள் வேற மாதிரி இருக்கும். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தேனியில வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் நடந்திருக்குது. அதுல வந்து சாட்டை துரைமுருகன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, தாவேக்காவை சாடி பேசியிருக்கிறாரு. அவர் பேசிட்டு இருந்த நேரத்துல தாவேக்காவை சேர்ந்தவங்க எல்லாம் போய் கூச்சலிட்டு அங்க பெரிய தகராறு ஆயிருக்கு. என்ன நடந்திருக்கு? முதல்ல நாங்களாம் அந்த கட்சியை பற்றி பேசுவதும் இல்லை, சீண்டுவதும் இல்லை. அது ஒரு ஆனால் உங்களுடைய கட்சி சம்மந்தப்பட்டிருக்கிறது இல்லை. அதான் சொல்கிறேன், நாங்கள் சீண்டுவதே கிடையாது. எங்களை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பணங்களை வாங்கி கொண்டு, பெண் நிறுவனத்திடம் பணத்தை பெற்றுக்கொண்டு, இந்த சாக்கடைப்பையை போன்றவங்கெல்லாம் ஒரு பெண் நிறுவனத்திலிருந்து சாட்டை நிறுவனம் பணம் வாங்குறாரு. பணம் வாங்கி தான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். தொடர்ந்து இங்கே மட்டும் பணம் வாங்கலை. ஈழத்தமிழர்கள் இலவு வீட்டிலேயே பணம் வாங்கிய கும்பல்கள். கொத்து கொத்தாய் செத்தையும் சமூகத்தின் வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளையடிக்க திட்டமிட்டிருக்கிற கும்பல். இந்த தமிழாத்தானா நாம் தமிழர் கும்பல் இன்னைக்கு எங்கே போய் நிற்கிதுன்னு சொன்னால், விடுதலை புலிகளிடம் இருந்து சீமான் பெயரில் தனியாக இந்த சாக்கடை துரைமுருகன் பல கோடி நிதி பெற்றது உறுதியானது என்று பத்திரிகைகளில் செய்தி. நான் சொல்லலாம். கட்சியை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டதும் என்ஐஏ சோதனையில் அம்பலம். சீமானுக்கு எதிராக விடுதலை புலிகளின் முழு ஆதரவுடன் கட்சியை உடைத்து தனி அமைப்பை உருவாக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருவது தெரிய வந்துள்ளது. இது நான் சொல்லலை, பத்திரிகையில் செய்தி. அப்போ பல கோடி ரூபாய் எம் இனம் நிர்கதியாய் நிற்கிற நேரத்தில், என்ன செய்வதென்று தடுமாறுகிற நேரத்தில், தமிழர்கள் சொந்த உழைப்பால் வெளிநாடுகளில் போய் உழைத்து அவர்கள் தன் நாட்டை வலுப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், தன் குடும்பத்தையும் வலுப்படுத்த வேண்டும் என்கிற கட்டாயத்தில் வாழ்கிற அக்கறை இருந்துச்சுன்னா அவங்க இப்போ எதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க? கேட்டு வாங்குறானுங்க. நாங்கள் தானே பிரபாகரன் படத்தை இங்கே போடுறோம். அந்த ஒற்றை தலைவனுக்காக இன்னைக்கு அள்ளி கொடுக்கிற சமூகமாக தமிழீழ சமூகம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி கிடக்கிற அந்த சமூகத்தின்
சில பேர், எல்லாரும் கிடையாது, சில பேர் புரிந்துணர்வு இல்லாமல் புரியாமல் இன்றைக்கும் இந்த நிதிகளை அள்ளி கொடுத்து வளம் குளிக்கிற இந்த சில்லறை கும்பல்கள். நான் கேட்குற இந்த சாக்கடப்பைய இயக்கத்தை கொச்சி, இப்போ இவனுக்கு ஏதாவது தமிழ் தேசியத்துக்கும் தொடர்பு உண்டா? ஆனால் இவர் தமிழ் தேசிய சிந்தனை யார் செருப்பை கட்டிட்டு அடிக்கணும்? தமிழ் தேசியத்திற்கு என்ன சிந்தனை? இவனுக்கு தமிழ் தேசியத்துக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? சொல்லுங்க பாப்போம். வாயாலேயே வடை சுட்டு தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, தமிழீழ மக்கள் எங்கெல்லாம் வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் திரள்நிதி என்கிற பெயரில் திரட்டி தின்னு கொளுத்த பொறுக்கிகள் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை வசிப்பாடுகிறார்கள். நாங்கள் அவங்கள பற்றி பேசுறதே கிடையாது. நீங்கள் கேள்வி கேட்டதுனால நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் சாக்கடைகளுக்கு பதில் சொல்லுவதே கிடையாது. நீங்க பதில் சொல்றது இல்லை சார். ஆனால் உங்க கட்சிக்காரங்க அங்கே போய் நின்று பிரச்சனையில் ஈடுபட்டு இருந்திருக்காங்கல்ல. எங்கள் கட்சிக்காரங்க பிரச்சனை பண்ணலை. முதல்ல எங்கள் தலைவரை அவமானகரமாக மிக மோசமாக திமுகவிடம் பணம் வாங்கி, மோசமாகலாம் பேசல. அதாவது 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்கிறாங்க. இவர் வந்து வரி புலி இல்ல, வரி வெண்ணப்பயலுக்கு போய் சொல்லுங்க. பல கோடி கொள்ளையடிச்ச அமைச்சர்களை பத்தி பேசுறான்னு சொல்லுங்க. கனிம வளத்தை சுரண்டி கொடுக்கிற அமைச்சர்களை பத்தி பேச சொல்லுங்க. தார் சாலையில கொள்ளையடிக்கிற கும்பலை பத்தி பேச சொல்லுங்க. மீனவர்கள் கைது செய்யப்படுகிறத பத்தி பேச சொல்லுங்க. இன்னும் அகதிகள் முகாம் என்கிற பெயரிலே அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிற தமிழீழ மக்களுடைய தரத்தை உயர்த்துவதற்கு பேச சொல்லுங்க. யார்கிட்ட வந்து பேசுறாங்கலாம்? என்ன தகுதி இருக்கு அவங்களுக்கு? தமிழ் தேசியத்துக்கு இவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு? வாங்க, மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேசுவோம். தமிழீழத்தை இன்னைக்கு பின்னுக்கு தள்ளிய தருதலைகள் இவர்கள். தமிழீழ விடுதலையை கெடுத்தவர்கள் இவர்கள். தமிழீழ தாயகத்திற்காக போராடிய போர் மறவர்களுக்கு தொடர்ந்து 2 ஆண்டுகள் அல்ல 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தடையை நீடிக்கிற மத்திய அரசுக்கு துணை போனவர்கள் இவர்கள். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். ஆக தொடர்ந்து தமிழீழ தாயகத்தையும் தமிழீழத்தையும் தமிழீழ மக்களையும் காட்டி கொடுத்த கயவர்கள் இன்றைக்கு மேடையில் முழங்குகிறார்கள். எங்கள் தலைவர் விஜய் பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? ஏதாவது யோக்கியதை இருக்கிறதா? சொல்லுங்க பார்ப்போம். தமிழ் தேசியத்தை அமைப்போம்ன்றதா என்ன தமிழ் தேசியம்? இந்த சாதியற்ற தமிழ் தேசியமா, அல்லது மொழி கடந்த தமிழ் தேசியமா, அல்லது மொழி கடந்து வரையறுக்கப்பட்ட எல்லை தேசியமா? வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை, சொந்தவரையே ஆள வைப்போம், அது எங்கள் உரிமை, அடிப்படை உரிமை. பேசுறதுக்கு அழகாத்தான் இருக்கு. நடைமுறையில் என்ன இருக்கு சொல்லுங்க. தமிழ்நாட்டிற்கென்று நாடாளுமன்றத்தை உருவோம்னு சொன்னார் இதே சீமான். உருவிட்டாரா? பேசிட்டாரா? வச்சிட்டாரா? நெய்தல் படம் எங்க? சும்மா வாய்களையே பேசுவது. மாடுகளுக்கு மாநாடு நடத்தியவர்கள், மரங்களுக்கு மாநாடு நடத்தியவர்கள். மாநாடு மரமும் மாடும் தான் போடுதா ஓட்டு? சொல்லுங்க. உங்கள் அரசியல் எதை நோக்கி பயணிக்கிறது? அது விவசாயிகளுக்காக பண்ணது. என்ன விவசாயிகள்? முதல்ல விவசாயத்தை செழிப்படைய செய்ய வேண்டுமானால் இயற்கை உரங்களை கையாளப்பட வேண்டும். 6 மாதம் விளைகிற பொன்னி நெல்லை உருவாக்கணும். திருப்பி விஷமில்லாத உணவுகளை தயார் செய்தல் வேண்டும். இதுக்கு என்ன வரையறை திட்டம் இருக்கு சொல்லுங்க. அஜினாமேட்டோ இல்லாத கடைகள் உண்டா? அஜினோமோட்டோ இருக்கு. அப்ப அது யாரை கொள்றதுக்கு? மரங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மனிதனுக்கு உண்டு, நாம் தமிழருக்கு மட்டும் இல்லை. புரியுதுங்களா? கடலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் உலகத்திற்கே உண்டு. மலைகளை பாதுகாக்க வேண்டும் என்பது உலகளாவிய விதி. ஆக அழிந்து வருகிற, நான் கேட்கிறேன், கரும்புலிகள் அழிந்து வருகிற இனம், அதை பாதுகாக்குமா? பாதுகாப்பார்களா? மாடு இனப்பெருக்கம் அடைந்து கொண்டேதான் இருக்கிறது. எங்கும் மாடு வீழ்ச்சி அடையவில்லை. ஒரு பக்கம் கேரளாவிற்கு உரிப்பதற்கு பயன்படுத்தினாலும் அது எல்லாம் செர்சி மாடுகளை இன்னைக்கு அனுப்புகிறார்கள். நாட்டு பசுக்களை, நாட்டு மாடுகளை கிராமப்புறங்களில் இன்றைக்கும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கும் வளர்கிறது. இப்போ கடைசியாக மனிதர்களுக்கு மாநாடு. மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றே கருதுகிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாம், மனநலம் குன்றியவர்களுக்கு மாநாடு நடத்துங்க. அது பாதிக்கப்பட்டது. சாதியை ஒழிப்போம் மாநாடு நடத்திய வரலாறு உண்டா? ஏன் நடத்தலை? அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு திட்டம் இருந்து கொண்டே இருப்பதால் சேரிகளை ஊராக்குவோம் பேசிய வரலாறு உண்டா?
சுடுகாடுகளை ஒன்றாக்குவோம் சூளுரைத்த வரலாறு உண்டா? வாய்களையே பேசுவார்கள், கேட்டால் தமிழ் தேசியம் அமைப்போம் என்பார்கள். எல்லாம் துட்டு, எல்லாம் காசு. தேர்தலுக்கு அறுவடை செய்கிற கட்சி நாம் தமிழர். மக்களை தயார்படுத்துவதற்கென்றே உருவான இயக்கம் தமிழக வெற்றி கழகம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. எங்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் பெற்ற சாக்கடைகள். ஆனா அவர் வன்முறை தூண்டும் வகையில பேசுறதா சொல்றாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய லெப்ட் பாண்டி அவர்கள். யாரு லெப்ட் பாண்டி? தமிழக வெற்றி கழகம். எங்கள் தலைவர், தேசிய தலைவர் சொன்ன வார்த்தை தான், பேசினால் பேசுவோம், அடித்தால் அடிப்போம், ஆயுதம் எடுத்தால் முடியும். இல்ல அதுக்காண்டி மிரட்டல் விடுறது சரியா இருக்கும். என்ன மிரட்டல்? நீ மேடையில் நின்றுட்டு மிரட்டுறது, அதுக்கு பேர் என்ன? எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு, யாரும் இது போன்ற சில்லறைகளை வசைபாடி விட வேண்டாம் என்று எங்கள் தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். ஆனா உங்க கட்சி மேடையில கூட பிரபாகரனை இழிவா பேசின மேடையில யார் பேசுனது? உங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒருத்தர் யார் பேசுனது? காட்டுங்க பார்ப்போம். எவனாவது ஒருத்தன் தொண்டன் வந்து பேசியிருப்பான், தொண்டன் பேசியிருப்பான், அவன் அரசியல் பக்குவப்படுத்தப்படாமல் பேசியிருப்பான். அதாவது என் தலைவனை பத்தி நீ பேசணும், உங்க தலைவனை பத்தி நாங்க பேசுவோம். அதான் அரசியல் புரிதல் இல்லாத எவனா அவன். அதுவே நீங்க உள்ள போய் நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா திமுக காரனா இருப்பான். தாவேக்காலே திமுக காரர் இருப்பாங்களா? இல்ல திமுக காரன் தாவேக்கால ஊடுருவி இருப்பான். நீங்க கவனிச்சீங்கன்னா அதான் உண்மை. இதெல்லாம் வந்து சில்லுண்டித்தனமான வேலையை திமுக சரியா செய்யும். நான் கேட்குறேன், இது என்ன நாம் தமிழருக்கு என்ன குத்தகைக்கு எழுதப்பட்டு கொடுத்துருக்கிறதா தேசிய தலைவரை? சொல்லுங்க. அவன் சொன்ன கூற்றே தவறு இல்லை. உன் தலைவன்னா தலைவன் என்ன அவங்களுக்கு மட்டுமா? எங்களுக்கும் தலைவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது எவனாவது ஒருத்தன் பேசுறதை நீங்க பெருசுப்படுத்துறீங்க. நாங்க சொல்றோம், இப்ப தமிழீழத்தையும் தமிழீழ தேசிய தலைவனையும் பேசுவதற்கு அருகதையற்றவர்கள், அற்பர்கள் இவர்கள். இவர்களுக்கு யோக்கியதை கிடையாது. ஆக இன்றைக்கு இந்த சாக்கடை போன்றவர்கள் எல்லாம் மேடை கிடைத்திருக்கிறது என்பதற்காக, எதையோ பேச வேண்டும் என்பதற்காக எங்கள் தலைவரை இழிவாக பேசுவது வரி ஏய்ப்பு புலி அப்படின்னு விஜய் அவர்களை வந்து குறிப்பிடுறாரு. நீங்க திரள்நிதி புலியா? சொல்லுங்க, நீங்கள் திரள்நிதியில் புலியா? அது மட்டுமா? என்னை ரொம்ப பேச விட்டுறாதீங்க. எங்கள் தலைமை எனக்கு ரொம்ப கட்டுப்பாடு போட்டு, வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி வாரி சுருட்டி வாய்க்கில் போடுகிற சாதாரண புலிகள் இவர்கள். இவங்கெல்லாம் எந்த தகுதியும் இல்லாதவர்கள். நான் திருப்பி திருப்பி அதைத்தான் சொல்கிறேன். தகுதியற்றவர்கள் தமிழ்நாட்டில் முழங்குவதா? தருதலைகள் தமிழ்நாட்டில் முழங்குவதா? முழங்குவதற்கே வெக்கமில்லாமல் முழங்கி கொண்டிருக்கிற தருதலைகள் தமிழ்நாட்டை ஒரு நாள் ஒரு கவுன்சிலர் பேர வர உங்களுக்கு துப்பு இருக்கிறதா? நீங்க எப்படி அப்புறம் சட்டமன்றத்தை பிடிப்பீங்க? கவுன்சிலரே பிடிக்க வக்கில்லாதவர்கள் சட்டமன்றத்தை பிடிப்பார்களா? எல்லாம் வசூலுக்காக. தேர்தல் களம் இவர்கள் வசூலுக்கு, தேர்தல் களம் எங்களுக்கு மக்களுக்கு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆகையால சாக்கடை போன்றவர்களுக்கெல்லாம், அந்த அயோக்கியத்தனமானவனுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்றது கடந்து போகவே நினைக்கிறோம். இல்லை, நீங்கள் இதுக்கு பதில் சொல்ல அப்படின்னாலும் கூட இது வந்து எப்படின்னா, அதாவது தாவேக்கா சம்மந்தப்பட்ட இருக்கிறதுனால தான் இதை நான் வந்து கேள்வியாக நான் கேட்கல. இல்லை, நாங்கள் எங்கேயாவது எங்கள் தலைவர் பேசியிருக்கிறாரா? இல்லை, நாங்கள் எங்கேயாவது பேசி இல்லை, மோதல்ல இருந்து தாவேக்கா சம்மந்தப்பட்டவங்க மோதல்ல இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் தாக்குதல். முதல்ல நீ பேசியதை நிறுத்தினால் எங்கள் தம்பிகள் அடிப்பதை நிறுத்துவார்கள். இல்ல, தாக்குதல்ல அவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. தாவேக்காவை சம்மந்தப்பட்டவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கூட்டம் ஒரு 1000 பேர் கூடி இருக்கிற ஒரு கூட்டத்துக்குள்ள 2 பேர் போறான்னா அதுவே தெம்பு தான், அதுவே தைரியம் தான். அங்கேயும் போய் விசில் அடிச்சால என் தம்பிகள், அதுக்கு ஒரு தெல்லு வேணும், அதுக்கு ஒரு திராணி வேணும். நீ 1000 பேர் ஒரு இடத்துல நிற்கிற அடிப்பான், எங்கள் கூட்டத்துக்குள்ள நீ வந்து நுழைஞ்சி விசில் அடிச்சு கேவலமா பேசுப்பாரு பார்ப்போம். சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடு முழுக்க பாதிக்கும். தேனியில் அப்படி ஒன்றும் பெரிய சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டதாக எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் கூட்டங்களில் எங்கேயாவது தாறுமாற நடந்துச்சுன்னா துவச்சிருவான் என் தம்பிகள். அதையும் சொல்கிறேன், மாட்டினிய சிக்கினிய செதைச்சிருவாங்க சொல்கிறாரு. சாட்டை சொல்கிறாரு, இவங்களாம் யோசிச்சு பாருங்க, இவங்களாம் சட்டசபைக்கு அதாவது காமராஜர், முத்துராமலிங்க தேவர் இவங்களாம் போன சட்டசபையில் லெஃப்ட் பாண்டி, லயலா காலேஜ் ஓனரே வந்து லயலான்னு போட்டுக்க மாட்டார். லயலா மணி வந்து எப்படி அமைச்சராக, அவங்களெல்லாம் அமைச்சராக பார்க்கணுமா அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்படியா? அப்போ அமைச்சராக வந்து விடுவார்கள் என்கிற பயம் உனக்கு வந்திருக்குல்ல, அந்த பயத்தை உருவாக்கி இருக்குல்ல. ஆதவர்ஜன் அமைச்சரா அப்படிலாம் கேட்குறேன். நான் கேட்குறேன், அதை பேசுவதற்கு கூட உங்களுக்கு தகுதி இல்லையே.
நீங்கள் ஒரு மாநகராட்சி கவுன்சிலராக பாருங்கள், இல்லை நகராட்சி கவுன்சிலராக பாருங்கள், அங்கே போகிறதுக்கே உங்களுக்கு துப்பு இல்லை. அந்த நாற்காலிகள் கூட உங்களுக்கு பொருத்தமாக இருக்காது. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லுங்கள், அந்த நாற்காலி கூட உங்களுக்கு பொருத்தமாக இருக்காது. சட்டசபையை அலங்கரிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக வெற்றி கழகத்திற்கு உண்டு. அது எங்களுடைய மூத்தவர்கள் சரியாக வழி நடத்துவார்கள், சரியாக அமைப்பார்கள். சட்டமன்றம் சட்டமன்றமாக நடக்கும், சாக்கடை மன்றமாக நடக்காது. ஆகையால் அந்த தருதலைகளுக்கு சொல்லுவேன், தமிழக வெற்றி கழகத்தை சீண்டினால் விபரீதங்கள் வேற மாதிரி இருக்கும். அடக்கி வாசிப்பது நல்லது, இல்லையே என்ன நடக்குங்கிறத பின்னாடி நாங்கள் சொல்கிறோம். இன்னொன்று கேட்குறாரு, அதை நான் கேட்டே ஆகணும். என்னன்னா, எம்ஜிஆர் அவர், அதாவது திமுக வந்து தீய சக்தி, அதிமுக வந்து ஊழல் சக்தி. ஆனால் எம்ஜிஆர் அவர்களும் சரி, அண்ணா அவர்களும் சரி உங்களுடைய கொள்கை தலைவர்களா? ஜெயலலிதா அவர்களை மட்டும் கொள்கை தலைவரை ஏற்றுக்கிறீங்களா? அதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. சசிகலா அம்மையார் அவர்களுக்கு கொள்கை தலைவியா? அதை கேட்டு சொல்லுங்கள், சரிங்களா? எங்களுக்கு கொள்கை தலைவன் அல்ல, வழிகாட்டிய தலைவன் எம்ஜிஆர். அவர் வழி நடப்போம். பெருந்தகை பேரறிஞர் அண்ணா எங்களுக்கு வழிகாட்டுதல் தலைவன், ஏற்றுக்குவோம். உங்களுக்கு சசிகலா தான் வழிகாட்டினா போய் அங்கே நிற்க சொல்லுங்கள், சரிங்களா? இங்கே சொல்கிறது உன்னுடைய பின்னணி என்ன? அது நீங்களே உங்களுக்கே புரியும், இல்லைன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஊழல் குற்றச்சாட்டில் திளைத்த சசிகலா அம்மையார் அவர்கள் சிறையை விட்டு வெளியில் வந்தோன்னா ஓடிப்போய் முதலில் பார்த்தது யார் என்பதை அவர்கள் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நாங்கள் உண்மையிலேயே புரட்சித் தலைவருடைய வழித்தோன்றர்கள் தான், அண்ணாவுடைய வழித்தோன்றர்கள் தான், ஏற்றுக்குவோம். நாங்கள் முழுசாக ஏற்றுக்கிறோம் அந்த தலைவர்களை. நீங்கள் யார்? ஆர்எஸ்எஸ்ஸா? பஸ்ரங் தல்லா? உங்களுக்கு வழிகாட்டிகள் குழு தலைவர் யார் என்பதை அவர்கள் சொல்லி விளக்கட்டும், பேசிக்குவோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.